தமிழகத்தின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நலத்திட்டங்களில் ஒன்று அம்மா உணவகமாகும். கடந்த 2013ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நகர்ப்புற ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் பசியை போக்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. வெறும் ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம் என மிக குறைந்த விலையில் தரமான உணவை வழங்கி பசியற்ற சமூகத்தை உருவாக்குவதில் இது ஒரு மெகா ஹிட் மாடலாக உருவெடுத்தது. தமிழகத்தின் இந்த திட்டம் கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல இந்திய மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் வேறுபாடுகளை கடந்த 2021இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து இயங்கி வருகின்றனர். குறிப்பாக பெருமழை, வெள்ளம் போன்ற பேரிடர் மற்றும் இக்கட்டான காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக பசி தீர்க்கும் முதன்மை புகலிடமாக இந்த உணவகங்கள் விளங்கி வருகின்றனர். தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 உணவகங்களும், மற்ற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் மூலமாக 237 உணவகங்களும் என தமிழ்நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக செயல்பட்டு வருகின்றனர். இருப்பினும் சமீப காலமாக சில இடங்களில் அம்மா உணவகங்கள் உள்கட்டமைப்பு சவால்களை சந்தித்து வருவதாகவும், அங்கு வழங்கப்படும் உணவு வகைகளின் சுவையும் தரமும் திருப்திகரமாக இல்லை என்றும் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் எழுந்துள்ளனர். ஏழைகளின் உணவோடு தொடர்புடைய இந்த விவகாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மக்கள் நலனை முதன்மையாக கருதும் முதலமைச்சர் இது தொடர்பாக உடனடியாக உரிய அரசு துறை செயலாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையின் முடிவில் மாநிலம் முழுவதும் இயங்கி வரும் 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்களையும் போர்க்கால அடிப்படையில் புதுப்பிக்க முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், பழுதடைந்த சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும் அவர் ஆணையிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித தங்கு தடையுமின்றி சுவையுடன் கூடிய தரமான உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த மறுசீரமைப்பு மற்றும் கொள்முதல் பணிகளுக்கான செலவினங்களை அந்தந்த மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளலாம் என்றும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.